வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாதங்களில் நடவு செய்யக்கூடிய காய்கறி வகைகளை பத்தி தான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். தினமும் 2000 முதல் 4000 ரூபாய் வருமானம் தேவை அப்படின்னா கண்டிப்பா நீங்க காய்கறி சாகுபடி செஞ்சால் மட்டுமே அது சாத்தியமாகும். சோ செடி வகை காய்கறிகள், பந்தல் வகை காய்கறிகள், கீரை வகை காய்கறிகள், அதிக வெயில கூட நல்ல மகசூல் தரக்கூடிய ரகங்களை பத்தி தான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும். முதலாவது பாத்தீங்கன்னா செடி வகை காய்கறிகள். செடி வகை காய்கறிகளை நீங்க எதெல்லாம் சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்காளி பாத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நல்லாவே மகசூல் தரும். மிளகாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு அதிகப்படியான அறுவடை செய்யலாம். கத்திரிக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நல்ல மகசூல் கொடுக்கும். வெண்டைக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடம் முழுவதும் சாகுபடி செய்யலாம். சோ இந்த கோடை பருவத்துல நல்ல காய்கள் எடுக்கலாம். முள்ளங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நீர்ச்சத்து உள்ள ஒரு முள்ளங்கி. சோ அதனால கண்டிப்பா முள்ளங்கி இந்த நிறைய சாகுபடி செய்யலாம். முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா இந்த வெயில அதிகப்படியான வளர்ச்சி கொடுக்கும். கொத்தவரைக்காய் இந்த வெயில அதிகப்படியான மகசூலும் அதிகப்படியான லாபமும் கிடைக்கும். சுண்டைக்காய் பாத்தீங்கன்னா நீங்க சாகுபடி செய்யலாம். இந்த வெயிலுக்கு இந்த காய்கறிகள் எல்லாமே உங்களுக்கு செடி வகைக்கு ஏற்றதா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம பருப்பு வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காராமணி, பச்சை பயிரை பாத்தீங்கன்னா இந்த போகத்துக்கு நீங்க சித்திரை பட்டத்துல விதைக்கலாம். சோ அப்படி விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல அறுவடையும் செய்யலாம், நல்ல மகசூலம் எடுக்கலாம். சோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய காய்கறிகளை இந்த போகத்துக்கு நீங்க என்ன நடவு செய்ய போறீங்க, அதனோட டீட்டெயில் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா அதனோட டீட்டெயில் நான் போடுறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பந்தல் வகை காய்கறிகள். இவை பாத்தீங்கன்னா ஏனி பந்தல் அமைத்து வளர்க்க வேண்டிய ஒரு காய்கறிகளா பார்க்கப்படுதுங்க. சோ முதலாவதா பாத்தீங்கன்னா பாகற்காய், இரண்டாவதா பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய், மூன்றாவதா பாத்தீங்கன்னா சுரக்காய், நான்காவதா பாத்தீங்கன்னா புடலங்காய், ஐந்தாவதா பாத்தீங்கன்னா கோவைக்காய், பூசணிக்காய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடி அவரைன்னு சொல்லக்கூடிய இந்த 7 சாகுபடியும் பாத்தீங்கன்னா நீங்க பந்தல் வகையில சாகுபடி செய்யலாம். இது தரையில செஞ்சா உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான மகசூல் தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுதான் கிடையாது. சோ பந்தல் வகையில நீங்க இதெல்லாம் சாகுபடி செஞ்சீங்கன்னா தான் அதிகப்படியான லாபமும் அதிகப்படியான பூச்சி தாக்கமும் இல்லாம இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா இரட்டிப்பு லாபமும் பெறலாம். சோ அதனால பாத்தீங்கன்னா பந்தல் வகை காய்கறிகள்ல கவனமோடு பயிர் வைங்க. சோ தரையில சாகுபடி செய்யாதீங்க. அப்படி சாகுபடி செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நஷ்டம் தான் அடைவீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய இந்த காய்கறிகள்ல பந்தல் வகை காய்கறிகளுக்கு பராமரிப்பு மற்றும் உர மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட காய்கறிகளும் அதனோட உர மேலாண்மை சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான வீடியோவும் நான் போடுறேன். மூன்றாவதா பாத்தீங்கன்னா கீரை வகைகள். கீரை வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த வெயில் காலத்துல அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கீரை வகைகள் தாங்க. சோ இதுல நீங்க எதெல்லாம் விதைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுகீரை விதைக்கலாம், அரைக்கீரை விதைக்கலாம், பாலைக்கீரை விதைக்கலாம், பருப்புக்கீரை விதைக்கலாம், பொன்னாங்கண்ணி விதைக்கலாம், முருங்கை மரம் வளர்க்கலாம், முருங்கைக்கீரை இருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை சாகுபடி செய்யலாம், புதினா கீரை சாகுபடி செய்யலாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன், அதாவது 20 நாள்ல இருந்து ஒரு 30 நாட்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தரும். அதனால சீக்கிரமாவே லாபம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கீரை வகையை ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த சித்திரை மாதத்திற்கு அதிக லாபம் தரக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீரை சாகுபடி தாங்க. 20 நாள்ல அதிகமா லாபம் தரக்கூடிய பயிர்வா இந்த பயிரை பாக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பார்த்து கீரை சாகுபடி செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ணாம விட்டுறீங்க. கண்டிப்பா அந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கீரை சாகுபடி செய்யுங்க. கூடுதல் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பங்குனி வெயில்ன்றதால அதிகப்படியான வெயில் காயும். அதனால பாத்தீங்கன்னா நீர் தேவைன்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து மறுநாள் நீங்க தண்ணீர் தினசரி கட்டணும். அது மட்டும் இல்லாம மண்ணுல பாத்தீங்கன்னா இங்க டைரக்டா நடுறது இல்லாம மேட்டு பாத்தி போட்டு நடுறது, அது மட்டும் இல்லாம இந்த மல்ச்சிங் ஷீட் போட்டு நடுறது, இந்த மாதிரி ஷேட் நெட் மாதிரி கொட்டா போட்டு நடுறது, இந்த மாதிரி நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஈல்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நோய் தாக்கமும் பூச்சி தாக்கமும் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதுவே நீங்க மல்ச்சிங் முறையில நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஈரப்பதத்தை நீங்க மண்ணுல வச்சுக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா உங்களோட மகசூலும் பாத்தீங்கன்னா இரட்டிப்பாகும். சோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம கிராம விவசாயி பிளாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேற வீடியோ தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதனோட ஃபுல் வீடியோவா நான் உங்களுக்கு மறக்காம போடுறேன். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பை, டடா. உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.